சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம RRB PO கிளர்க் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டோட டெஸ்ட் நம்பர் 10ல் இருக்கோம். ரீசனிங் கரெக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு கொஷின் வந்து ஓவராலாக ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 40 out of 40 போட்டிருக்கலாம். ஒரே ஒரு கோடிங் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதை விட்டுருந்தீங்கன்னா கூட 39 கண்டிப்பாக போட்டிருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணுங்கள். அஜய் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் இன் த சவுத் டைரக்ஷன் அண்ட் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர் டு ரீச் G. ஸோ அஜய் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சவுத்தில் வந்து 12 போய் Gயை வந்து ரீச் பண்ணுறாங்க. அடுத்தது டர்ன்ஸ் லெஃப்ட்டு 9 மீட்டர் போய் ஹெச்சை வந்து ரீச் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஹெச். அடுத்தது திரும்பியும் லெஃப்ட் டர்ன் பண்ணி வியை வந்து 6 மீட்டரில் ரீச் பண்ணுறாங்க. ஸோ லெஃப்ட்னா இங்கே 6 மீட்டர் வி. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாயிண்ட் ஹெச் இஸ் இன் விச் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அஜய் ஸ்டார்டிங் பாயிண்ட். அஜயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஹெச் எந்த டைரக்ஷனில் இருக்குது? சவுத் அண்ட் ஈஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்ட், சி ஆப்ஷன். செகண்ட் கொஷின் பாருங்கள். இஃப் பாயிண்ட் ஒய் இஸ் 12 மீட்டர் நார்த் ஆஃப் ஹெச். அஜயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஒய்க்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒய் வந்து ஹெச்சில் இருந்து நார்த்தில் 12 மீட்டர் அப்படின்னா இங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு 6 சேர்ந்து இங்கே தான் ஒய் இருப்பாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இடையில எவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 9 இருக்கும். இப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சர். டேரக்ஷனில் 2 கொஷின் தான் கேட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பசில் இருந்தது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருந்தாங்க. ஃபேஸிங் வந்து சவுத் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து தெரியாது, சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எப்போதும் எது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் பாருங்கள். 3 people வந்து அட்மோஸ்ட் 3 people சிட் டு த ரைட் ஆஃப் கே. ஸோ இதில் வந்து அட்மோஸ்ட்டுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்மோஸ்ட் அப்படின்னா அட்மோஸ்ட் 3னா 3 தான் அதிகபட்சமாக இருக்கலாம். ஒன்று 3 இருக்கலாம், இல்லாட்டி 2 இல்லை 1 இல்லை யாருமே இல்லாமனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி 4 பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி எடுப்போம். சிட் அட்மோஸ்ட் 3 people சிட் டு த ரைட் ஆஃப் கே. அப்போ கேக்கு ரைட்டில் வந்து 3 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேயை வந்து நம்ம இங்கே தான் போட முடியும். ஏன்னா சவுத் ஃபேஸிங் வந்து சவுத் டைரக்ஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே போட்டுக்கலாம். இங்கே 3 பேரா 2 பேரா அப்படின்றது நமக்கு தெரியாது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அடுத்து கேயை வச்சு ஃபர்தராக மூவ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் பாருங்கள். 7 people சிட் பிட்வீன் ஹெச் அண்ட் கே. அப்போது கேலேருந்து 7 பேர் தள்ளி ஹெச் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு. நடுவில் பிட்வீனில் 7 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ இங்கே ஹெச். அடுத்தது இன்னொன்று பாருங்கள். 3 people சிட் பிட்வீன் கே அண்ட் டி. இப்போ கேக்கும் டீக்கும் நடுவில் 3 பேர்னா டி வந்து இந்த இடத்துல வருவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் பாருங்கள். டி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் பின்னு கொடுத்துருப்பாங்க. சவுத் டைரக்ஷன் அப்படின்றப்போ பி இங்கே போட்டால் தான் ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்டில் டி வருவாங்க. ஸோ இங்கே இது ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பிக்கும் ஓக்கும் நடுவில் 3 பேர் 3 people சிட் பிட்வீன் பி அண்ட் ஓ. ஸோ பிக்கும் ஓக்கும் நடுவில்னா லெஃப்ட்டு அல்ல ரைட்டு எதுனாலும் போடலாம். ரைட்டில் இப்போ ஓ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3. இங்கே வந்து இப்போ ஓ போடுறோன்னு வச்சுக்குவோம். இப்போ ஓ வச்சு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஓ அண்ட் டபிள்யூ ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ். இது ஒன்று. அந்த டபிள்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மோர் தேன் 2 people சிட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் பி அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது ஓக்கு பக்கத்தில் டபிள்யூனா இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். மோர் தேன் 2 people அப்படின்றப்போ இதுதான் ஃபிக்ஸ் ஆகும். அப்போது டபிள்யூ வந்து இங்கே வரும். இந்த டபிள்யூக்கு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. டபிள்யூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் வி. வியோடைய தேர்ட் ரைட்டில் டபிள்யூ அப்படின்னா போட முடியுமா? நம்ம இங்கே ஏற்கனவே டி இருக்குது. இங்கே வி போட்டால் தான் ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட்டில் டபிள்யூ வரும். அப்போ இந்த ஆப்ஷனே இந்த பாசிபிலிட்டியே வராது. இப்போது பிக்கும் ஓக்கும் நடுவில் 3 பேர் அப்படின்றத இந்த பக்கம் தான் எடுக்கணும். பியோடைய லெஃப்டில் தான் 3 members தள்ளி இங்கே வந்து ஓவை போடணும். அப்புறம் பிக்கும் டபிள்யூக்கும் இடையில மோர் தேன் 2 இருக்கணும். அதே நேரத்தில் ஓ பக்கத்தில் டபிள்யூ அப்படின்னா ஓவோட லெஃப்டில் வந்து டபிள்யூ வருவாங்க. ஸோ டபிள்யூ வந்து வியோடைய தேர்ட் ரைட்டா. அப்போது வி ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட்டில் டபிள்யூ இங்கே வந்துடுவாங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் பாக்கி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 6 people சிட் ஏதர் ரைட் ஆர் லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இப்போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பியோட லெஃப்ட் அல்லது ரைட் ஏதோ ஒரு சைடில் வந்து அதிகபட்சமாக 6 பேர் தான் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இதுதான் இது வரைக்கும் தான் இருக்குது, வேறு எந்த இதுவும் இல்லை. எண்ணி பாருங்கள் 3 4 8 பேர் இருக்காங்க. பியோடைய லெஃப்ட்டில் 8 பேர் ஏற்கனவே போட்டாச்சு, இதில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. அப்போது ரைட்டில் தான் அட்மோஸ்ட் 6 இருக்கிற மாதிரி பார்க்கணும். இங்கேயும் 1 2 3 4 5 6 ஏற்கனவே 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போது அட்மோஸ்ட் 6 தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்கன்னா கே தான் வந்து என்ன தான் இருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமெண்டாக இருப்பாங்க. அப்போது இந்த இதில் கே பற்றி கொடுத்துருந்தது பாருங்கள், அட்மோஸ்ட் 3 people sit to the right of கே. அப்போது கேக்கு ரைட்டில் வந்து அட்மோஸ்ட் 3 தான் இருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஸோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த பாசிபிலிட்டி கரெக்டாகிடும். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 15 மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூவோட தேர்ட் ரைட்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஹெச். ஓ ஆப்ஷன் சி. அடுத்தது ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் ஹெச். டிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க. டி இங்கே ஹெச் நடுவில் வந்து 3. ஸோ ஃபிஃப்த்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் ஒன். கே பி. கேயோடைய லெஃப்டில் பி இருக்காங்க. அடுத்தது ஓவி பாருங்கள், ஓ அதோட லெஃப்டில் வி. அடுத்தது பிடபிள்யூ பாருங்கள், பி அவங்களோட லெஃப்டில் வந்து டபிள்யூ. ஹெச்கே பாருங்கள், ஹெச்சோட ரைட்டில் தான் கே இருக்காங்க. அப்போது இதுதான் வந்து ஆட். நம்ம ஏற்கனவே 4வது ஆப்ஷன்லேயே ஆன்சர் இருந்துச்சுன்னா 5th ஆப்ஷன் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 7th கொஸ்டின், ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பி அண்ட் ஹெச் ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ். இதில் பாருங்கள், பி அண்ட் ஹெச் இமிடியேட் நெய்பர்ஸாக இல்லை, இன் பிட்வீனில் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ 1 வராது. அடுத்தது 5 people sit between டபிள்யூ அண்ட் டி. டபிள்யூக்கும் டிக்கும் நடுவில் 5 பேரா, 2 4 6 பேர் இருக்காங்க. அப்போ ரெண்டாவதும் வராது. மூணாவது 2 people sit between வி அண்ட் ஓ. விக்கும் ஓக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ நன் இஸ் கரெக்ட்னா 5th ஆப்ஷன் தான் ஆன்சர். 7க்கு 5. நெக்ஸ்ட்டு மிஸ்லனியஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அது பார்க்கலாம். இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. என்ன அப்படின்னா சர்ஜரி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது குவாரண்டைனை வந்து எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஆல்ஃபபெட்டிக் சீரீஸில் வந்து இந்தந்த லெட்டருக்கு என்னென்ன நம்பர் அலைன் ஆகுன்றதை எழுதி வச்சுக்கலாம். எஸ்ஸுக்கு 19, யூக்கு 21, ஆருக்கு 18. ஸோ ஜிக்கு பார்க்கும்போது 7, இ 5, ஆர் 18, ஒய்க்கு வந்து 25. இப்போது இதுக்கு இதோட கோடை வந்து இங்கே கீழே எழுதிக்கலாம். ACIGEIG. ஸோ இப்போ கோடை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 லெட்டர் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே ஐ. ஸோ இதுக்கு அலைனாளர் லெட்டரை பாருங்கள், ஆர் சேமாக இருக்குது. ஸோ அப்போ விட்டுடலாம், ஆருக்கு ஐ தான் வரும் அப்படின்றது டெஃபினட்டாக தெரியுது. இன்னொன்று பாருங்கள், ஜி வந்து 2 சேமாக இருக்குது. ஆனால் அதோட லெட்டர்ஸ் பாருங்கள், ஜி ஒய்ன்னு வித்தியாசமாக இருக்கா. அப்போது நம்ம வந்து பார்க்கணும். இந்த நம்பரை பாருங்கள், இங்கே வந்து 7 இருக்குது, இங்கே வந்து 25 இருக்குது. ஆனால் 25ஐ ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்குமா. ஸோ அப்போ 7ஓட இது தானே ஜி. அப்போது இப்படி வந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்க லெட்டர் படி பார்த்தோம் அப்படின்னா க்யூக்கு என்ன வரும், 17ன்ற நம்பர் வரும். யூக்கு 21, A1, ஆர் 18, திரும்ப A1, Nக்கு 14, டிக்கு வந்து 20, ஐக்கு 9, Nக்கு 14, ஈக்கு 5. ஸோ இப்போ வந்து இந்த இதில் உள்ள நம்பரை வந்து ஆட் பண்ணி வர ஆன்சரோட அதுக்கு ஆல்ஃபபெட்டிக் சீரீஸில் இணையாக என்ன இருக்கோ அதை போட்டிருக்காங்க. அப்போது 1 and 7 8, 2 1 3 1 9 1. ஸோ 5 2 9 5 5. ஸோ இதுக்கு நேராக ஆல்ஃபபெட்டிக் சீரீஸில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச், சி, ஏ, 9க்கு ஐ, ஏ, 5 வந்து இ, பி,
IEE. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட் ஆப்ஷன். இது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ஒன்று போடாட்டியும் 39 கண்டிப்பாக போட்டுருந்துக்கலாம். அடுத்தது பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம எப்போதும் போல் எழுதி வச்சுருவோம். M14 A1 I9 D4 S19 E5 R18. ஸோ வீக் வந்து 22 A1 N14 T20. இப்படி எண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பேர்லாம் வரும் அப்படின்னா 1லேருந்து 5 ஒரு பேர் வரும். அடுத்தது 19லேருந்து 22 ஒரு பேர். அடுத்து இன்னொரு பேர் வந்து 14லேருந்து 19 வரும். இப்போ மொத்தம் 3 வரும். 4th ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிலாஜிசம். சிலாஜிசம் வந்து 4 தான் இருந்துச்சு. இந்த இதுலேயும் ஒன்லி ஃபியூ தான் இருக்குது. இப்போ வந்து நியூ பேட்டர்ன் வந்து ஒன்லி ஃபியூ வச்சு தான் எல்லாருமே கேட்காங்க எப்போதும். அதனால் அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 5 போட்டாலே நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸ்டேட்மெண்ட் 10th ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நோ ஸ்ப்ரிங் ஆர் ஹெட்ஸ். அடுத்தது ஆல் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கேட்டில். அடுத்தது ஒன்லி a few heads are wings. ஒன்லி ஃபியூ அப்படின்னா கொஞ்சம் இது கண்டிப்பாக வராது. இப்போ கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள். சம் ஹெட்ஸ் ஆர் நாட் விங்ஸ் ஏற்கனவே இருக்குல்ல. சம் ஹெட்ஸ் ஆர் நாட் விங்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபாலோ ஆகும். ரெண்டாவது கன்க்ளூஷன் சம் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் விங்ஸ். எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் இடையில சம் கண்டிஷன் இருக்கா? எதுவுமே இல்லை அப்படி தானே. எஸ் டு டபிள்யூ பார்க்கும்போது எதுவுமே இல்லை. சம்மும் அப்போ வராது டேரெக்டாக கேட்டதுனால. இப்போ ஒன்லி 1 தான் ஃபாலோ ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்தது ஒன்லி ஃபியூ லாக்ஸ் ஆர் பாஸ்வேர்ட். ஒன்லி ஃபியூ லாக்ஸ் ஆர் பாஸ்வேர்ட். அப்போது கொஞ்சம் வராது. சம் நாட் வராதுன்றதை இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது நோ பாஸ்வேர்ட் இஸ் செக்யூர். பாஸ்வேர்டுக்கும் செக்யூருக்கும் நோ கண்டிஷன். அடுத்தது ஆல் செக்யூர் ஆர் பிரேக்ஸ். சரி, இப்போ கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஆல் பிரேக்ஸ் கேன் பி பாஸ்வேர்ட். எல்லா பிரேக்கும் பாஸ்வேர்டாக இருக்க முடியுமா? ஸோ இங்கேருந்து பிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சம் நாட் இருக்குது அப்படி தானே. எஸ் வந்து பியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னா பியில் கொஞ்சம் வந்து எஸ் தானே. அப்போது எல்லா பியும் எப்படி பியாக இருக்கும்? இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது பாசிபிலிட்டியாக இருந்தாலும் இது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வராது. அடுத்தது ஆல் பாஸ்வேர்ட் கேன் பி லாக்ஸ். எல்லா பாஸ்வேர்டும் லாக்காக இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து இங்கே தான் நமக்கு சம் நாட் இருக்குது. ஸோ பி டு எல் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாதனால ஆல் கண்டிஷன் போடலாம். பாசிபிலிட்டியில் கேட்டதுனால கேன்பின்னு கேட்டதுனால இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ஸோ 1D2னா செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டினில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒன்லி a few covers are sheets. ஒன்லி ஃபியூ அப்படின்ட்டாங்க. அப்போ சம் நாட் இங்கே வந்துடும். அடுத்தது ஆல் ஷீட்ஸ் ஆர் ஹைட்ஸ். அடுத்தது ஆல் ஹைட்ஸ் ஆர் ஸ்டோலன். ஸோ இப்போ கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். சம் கவர்ஸ் ஆர் நாட் ஷீட்ஸ். சம் கவர்ஸ் ஆர் நாட் ஷீட்ஸ் ஏற்கனவே இருக்குல்ல. நம்ம வந்து ஒன்லி ஃபியூவில் வந்து நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம்ல சம் நாட். ஸோ அப்போ இது ஃபாலோ ஆகும். அடுத்தது ஆல் கவர்ஸ் கேன் பி ஸ்டோலன். எல்லா கவரையும் ஸ்டோலனுக்குள்ளே போட முடியுமானா சுற்றி ஸ்டோலன் போடலாம். ஸோ வரும். செகண்ட் ஆப்ஷனும் வரும். போத் கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ. ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒன்லி a few ships are containers. ஒன்லி ஃபியூ அப்படின்னா கொஞ்சம் இது வராது. ஸோ சம் நாட் வரும். ஆல் ஷிப்ஸ் ஆர் போட்ஸ். ஷிப்பை சுற்றி போட் போட்டுடலாம். அடுத்தது நோ கண்டெய்னர்ஸ் ஆர் குட்ஸ். கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் போட்ஸ் ஆர் நாட் கண்டெய்னர்ஸ். சம் போட்ஸ் ஆர் நாட் கண்டெய்னர்ஸ் ஏற்கனவே இருக்குது தானே. உள்ளே இருக்கிற ஷிப்புக்கும் கண்டெய்னருக்கும் இடையில சம் நாட் இருக்குது. அப்போ போட்டுக்கும் கண்டெய்னருக்கு இடையிலையும் சம் நாட் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபாலோ ஆகும். ரெண்டாவது சம் குட்ஸ் ஆர் போட்ஸ். குட்டுக்கும் போட்டுக்கும் இடையில ஒன்றுமே இல்லை. சம்மும் இல்லை, வராது. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் ஃபாலோ ஆகும். ஒன்லி 1. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் பசில் கொடுத்துருந்தாங்க.
7 ஸ்டோரி பில்டிங்கு ஒரு டேட்டா மட்டும் தான், மெம்பர்ஸை மட்டும் அதில் வந்து அலைன் பண்ணுற மாதிரி இருந்தது. போட்டுக்கலாம். இதில் வந்து 2 பாசிபிலிட்டி வந்துருந்துச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், யூ லிவ்ஸ் ஆன் அன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் ஈவன் நம்பர் ஃப்ளோர் என்னெல்லாம் இருக்குது, 6, 4, 2. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா 3 people live between u and vன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 4th வந்து நம்ம யூவை போட்டோம் அப்படின்னா யூக்கும் விக்கும் நடுவில் 3 பேர்ன்றப்போ எங்கேயுமே மேலேயும் போட முடியாது, கீழேயும் போட முடியாது. அப்போது 4ல் வந்து யூ வராது. ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா 4 தவிர மீதி என்னென்னா 6 ஒன்று இருக்கும், 2ல் ஒன்று இருக்கும். ஸோ இதை வச்சு ஃபர்தராக மூவ் பண்ணோம் அப்படின்னா 3 people live between v and uனா இங்கே தள்ளி இங்கே போடும்போது 2ல் வந்து v வந்து பிளேஸ் ஆகும், இதில் வந்து 6th வந்து v பிளேஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னா விக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 people live between f and v. ஸோ அப்போது இங்கே பார்க்கும்போது 5th வந்து f, இங்கே 3rd f வரும். அடுத்தது பாருங்கள், n lives near to fன்னு இருப்பாங்க. அப்போது n வந்து இங்கே 4th ஆப்ஷனில், இதுலேயும் 4th ஆப்ஷனில் தான் வருது. v does not live above nன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது 2வது பாசிபிலிட்டி வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். இதில் வந்து nக்கு மேலே தான் v இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிரும். மொதல் பாசிபிலிட்டிலேயே நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணோம் அப்படின்னா இது கரெக்ட் ஆயிருமா. அடுத்து வேறு எந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 1 person live in the floor, சாரி இந்த இருக்கு, y lives above r and below k. y வந்து rக்கு அபோவாக இருப்பாங்க, கேக்கு பிலோவில் இருப்பாங்க. ஸோ இந்த 3 மட்டும்தான் நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்கும். இதை அப்படியே போய் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ K7, 3ல் வந்து y, 1ல் வந்து rன்னு ப்ளேஸ் ஆவாங்க. எல்லா கண்டிஷனும் போட்டாச்சு, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த ஒரு பாசிபிலிட்டி கரெக்டாக வந்துடும். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 14th கொஸ்டின், how many people live between k and y? கேக்கும் ஒய்க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேரா? அப்போது செகண்ட் ஆப்ஷன் போட்டுடலாமா. அடுத்து 15th கொஸ்டின், who lives on the 4th floor? 4th ஃப்ளோரில் யார் இருக்கா? n இருக்காங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன். 16th கொஸ்டின் பாருங்கள், if r and f interchange the position, who among the following will live near to r? r f இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா r பக்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ r வந்து இந்த இடத்துலையும் f இங்கேயும் இருக்கும். அப்போ r பக்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா ஒன்று u இல்லாட்டி n இருப்பாங்க. இதில் இருக்கிறதுல u இருக்காங்க. ஸோ இதை போட்டுடலாம். அடுத்தது ஆட் ஒன் அவுட், k y v r f, k y v r f. இதில் வந்து v மட்டும்தான் வந்து 2 ஈவன் நம்பர் வருது, மீதி எல்லாமே ஆட் நம்பர். அப்போது தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர், ஆட் ஒன். அடுத்தது ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், n lives immediately above v. அப்படியா? விக்கு immediately above n இல்லை. 3 people live between r and y. r and yக்கு நடுவில் 2 பேரா? 3ன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ அதுவும் கிடையாது. k lives on the top floor. ஆமாம், 7வது இதில் தான் k இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஃபிக்ஸ் ஆயிடும். தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதாவது ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஜே இஸ் மேரிட் டு n. ஸோ ஜே வந்து என்னை மேரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும். இந்த பாயிண்ட் பாருங்கள், பி ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜே, ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் பி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜே அப்படின்னா ஜேயோடைய ஃபாதர் வந்து பி, அவங்களுக்கு இன்னொரு ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்க தான் யாருன்னா ஆர். ஸோ ஆருக்கும் ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பிக்கும் ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், m இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் ஜே. அப்போது இவங்க வந்து இவங்கள தான் மேரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபாதர் தான் யார்? m. அவங்க தான் வந்து ஜேக்கு ஃபாதர் இன் லா வருவாங்க. ஸோ இவங்களுக்கும் ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது n ஹேஸ் மதர் இன் லான்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போது இங்கே ஒருத்தங்க வருவாங்க. இப்போ மொத்தம் இதில் வந்து 6 பேரை பற்றி தான் பேசியிருப்பாங்க, 5 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணாத ஒரே ஒருத்தங்க எல் தான். அவங்கள பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
L has only one daughter and one son. அப்போ L இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா ஒரு டாட்டர் ஏற்கனவே ஆர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சன் வந்து ஜே. ஸோ இவங்களுக்கு ஜெண்டர் மேல்னா இங்கே ஃபீமேல் போட்டலாம். ஸோ எல்லா கண்டிஷனும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஹவ் இஸ் எல் ரிலேட்டட் டு ஜே? எல் ஜேக்கு யார்? மதர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது ஹவு மெனி ஃபீமேல்ஸ் ஆர் தேர்? எத்தனை ஃபீமேல் இருக்காங்க? 1 2 3. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு டே பசில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 2 டேட்டா இருந்துச்சு. அவங்க வந்து டேட்டில் வந்து மண்டே டு சண்டே போகிறாங்க 7 பேர். அந்த 7 பேர் வேறு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ 2 டேட்டா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். 2 பாசிபிலிட்டி வந்துச்சு. இதில் வந்து லைனாக அது கொடுத்துருக்க ஆர்டர்லேயே போகிற மாதிரி தான் இருந்தது. பி கோஸ் பிஃபோர் வெனஸ்டே. அப்போ பிக்கு வந்து 2 ஆப்ஷன் வரும். ஒன்று மண்டேயில் போகலாம், இல்லை டியூஸ்டேயில் போகலாம். மண்டே டு சண்டே அதை மட்டும் கவனமாக போட்டுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் 2 persons கோ பிட்வீன் பி அண்ட் பூனே. ஸோ 2 பேர் தள்ளி பூனே அப்படின்னா தேர்ஸ்டேயில் ஒருத்தங்க, ஃப்ரைடேயில் ஒரு. அடுத்தது Q who goes ராஞ்சி just after பூனே. ஸோ பூனேக்கு ஜஸ்ட் ஆஃப்டரில் Q போட்டு அவங்க வந்து ராஞ்சிக்கு போகிறாங்க அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதில் வந்து சாட்டர்டேயில் வரும். அடுத்தது பாருங்கள், only one person goes between Q and P. P வந்து லக்னோவுக்கு போகிறாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் P வந்து கோஸ் பிஃபோர் Qன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது இங்கே மேலே போடும்போது இங்கே P போட்டு இங்கே லக்னோ போடலாம். செகண்ட் பாசிபிலிட்டியில் இங்கே P போட்டு இங்கே லக்னோ போடலாம். அடுத்தது டேராடூனில் போகிறவங்க வந்து மண்டே தான் போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்து 3 person கோ பிட்வீன் ஏ அண்ட் டி. ஹூ கோஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் பி? ஸோ பிக்கு ஜஸ்ட் ஆஃப்டரில் டி, அவங்களுக்கும் ஏக்கும் நடுவில் 3 பேர். 2 பாசிபிலிட்டிலையும் போட்டாச்சு. அடுத்தது எஸ் கோஸ் டு டெல்லி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் தான் எஸ் வந்து டெல்லி போடலாம். இந்த பாசிபிலிட்டியில் அப்படி போடுறதுக்கு சான்ஸே இருக்காது. அப்போ 2வது பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் பாருங்கள் லாஸ்ட் லைன், ஏ டசன்ட் கோ டு சென்னை. ஸோ ஏக்கு சென்னை வராதுன்னா டிக்கு தான் சென்னை. ஸோ ரிமைனிங் வந்து மும்பை மட்டும் இருக்கும். அது இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். சாட்டர்டேயில் போடாத ஒரே ஒரு பர்சன் வந்து சி மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து தேர்ஸ்டேயில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி கரெக்ட். கொஸ்டின் பாருங்கள், ஹூ அமாங்கஸ் த ஃபாலோயிங் கோஸ் டு சென்னை? சென்னை யார் போகிறா? டி. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்து ஹவு மெனி பர்சன் கோ பிட்வீன் டி அண்ட் ராஞ்சி? டிக்கும் ராஞ்சிக்கும் நடுவில் எத்தனை பேர்? 2 பேர். செகண்ட் ஆப்ஷன். பூனேக்கு யார் போகிறாங்க அப்படின்னா பூனே வந்து சி போகிறாங்க. இப்போ தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது சண்டேயில் யார் போகிறா? சண்டே யார் போகிறாங்க? எஸ்ஸு டெல்லி. அப்போ பார்க்கும்போது டெல்லி வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஆட் ஆன் அவுட் கேட்டிருக்காங்க. டி சென்னை, சி பூனே. டி சென்னை, சி பூனே, ஏ மும்பை. அடுத்தது எஸ் ராஞ்சி, பி டேராடூன். எஸ் ராஞ்சின்றது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். மீதி எல்லாருக்குமே அவங்கவுங்க போகிற சிட்டி வந்து போட்டிருப்பாங்க. அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் இருந்துச்சு. எல்லாமே கொடுத்துருந்தாங்க, நம்பர், டிஜிட்டு, சிம்பிள், அதே நேரத்தில் லெட்ரு எல்லாமே இருந்துச்சு. 26th கொஷின் பாருங்கள். ஒரு சீரீஸ் வந்து போயிருக்கு. இதே மேனர் ஃபாலோ பண்ணி அடுத்து வந்து அந்த சீரீஸில் எந்த எலமெண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஆர் அட். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிஆர் அட் அப்படின்னா தேர்ட் டு த ரைட்டு, அதுக்கு செகண்ட் லெஃப்ட்டுன்னு வந்திருக்கு. அடுத்தது 2 இது தள்ளி திரும்ப டாலர், தேர்ட் டு த ரைட் வி, செகண்ட் டு த லெஃப்ட் வி, 7. அடுத்து 2 தள்ளி 8, தேர்ட் டு த ரைட் ஜி, செகண்ட் டு த லெஃப்ட் இ.
அதே ஆர்டரில் போச்சு அப்படின்னா 2 இது தள்ளி சி, தேர்ட் டு த ரைட்டு டபிள்யூ, செகண்ட் டு த லெஃப்ட்டு எம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு 27th, how many such numbers which is immediately preceded by a number and followed by a symbol. ஸோ நம்பர் சிம்பிள் இந்த ஆர்டரில் வரணும். அப்படி பார்த்தோம்னா 2 நம்பர் சேர்ந்தால வருது அப்படின்னா இது ஒன்று தான் இருக்கும். இதுக்கும் ஃபாலோ பண்ணி சிம்பிள் இல்லை, முன்னாடி தான் இருக்குது, இங்கே வரல. அதுக்கப்புறம் வேறு 2 நம்பர் சேர்ந்து வர மாதிரியே இருக்காது. ஸோ 5th ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்தது which is the following is the 8th element to the right of 15th element from the left. ஸோ 8, 15 ரைட்டு லெஃப்ட்டு வேறு டைரெக்ஷன் தான் ஆட் பண்ணிடலாம். 23 ஃப்ரம்முக்கு அப்புறம் லெஃப்ட் இருக்குது, அப்போ 23 ஃப்ரம் த லெஃப்ட் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு W தான் ஆன்சர் வரும், செகண்ட் ஆப்ஷன். 29th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் ட்ராப்டு, எல்லா சிம்பிளையும் எடுத்துட்டோம் அப்படின்னா which will be the 14th from the left. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் போயிடும், 2 இது 2 வர 4, 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எம் வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது இதில் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 30th, how many such symbols are there in the given sequence immediately preceded by a vowel and immediately followed by a symbol. சிம்பிள் இருக்கணும், இமிடியேட்லி பிஃபோரில் வவ்வல் இருக்கணும், ஃபாலோவுடில் சிம்பிள் இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 சிம்பிள் முன்னாடி வவ்வல் இல்லை. அப்புறம் 2 சிம்பிள் ஃபாலோ பண்ணி வர மாதிரி இந்த இருக்குது, ஆனால் முன்னாடி வவ்வல் இல்லை. 2 சிம்பிள் இங்கே இருக்குது, முன்னாடி வவ்வல் இல்லை. ஸோ எதுவுமே வராது. ஸோ நன் ஆப்ஷன். முதலே வந்து நல்லா கரெக்டாக செக் பண்ணி தெளிவாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நன் ஆஃப் திஸோ நன்னாக வரும்போது பயப்படாமல் போடலாம். ரீசெக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ரீசெக் பண்ண வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் டைமே கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சர்க்குலர் பசில் வந்துச்சு. 8 பீப்புள் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபேஸிங் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சென்டர்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து எதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், ஜி வந்து ஜி வச்சு போடுற மாதிரி இருக்கும். 1% சிட்ஸ் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். இதுதான் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம 8 வந்து முதல்ல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸிங் வந்து சென்டர். அடுத்தது வந்து ஜியை பாருங்கள், 1% சிட்ஸ் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். ஸோ ஜிக்கும் எஃப்க்கும் நல்லா ஒருத்தங்க அப்படின்னா இங்கே எஃப் வரலாம், இன்னொன்று இங்கே எஃப் வரலாம். ஜி இங்கே எஃப் இங்கே. அடுத்தது எஃப் வச்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 4 பீப்புள் சிட் பிட்வீன் எஃப் அண்ட் டி. எஃப்க்கும் டிக்கும் நடுவில் 4 பேர். அதே சேம் டைம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டி வந்து ஜி பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் லெஃப்டாக ரைட்டாக நமக்கு தெரியாது. 4 பீப்புள் சிட் பிட்வீன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 தள்ளி டி இங்கே தான் போட முடியும். ஆனால் டி ஜி பக்கத்தில் வராதுன்னு இருப்பாங்க. அப்போது ரைட்லேருந்து என்னவோம் 1 2 3 4 இங்கே தள்ளி போட்டோன்னா இங்கே டி வரும். அதே மாதிரி இங்கே போட்டோம் அப்படின்னா ரைட்டில் போட்டால் டி இங்கே வரும், டி ஜி பக்கத்தில் வராதுனால லெஃப்டில் இருந்து 4. ஸோ இப்படி 4 பேர் தள்ளி இங்கே தான் டி வரும். 1 2 3 4 தள்ளி இங்கே டி வரும். சரிங்களா? அடுத்தது ஜியிலேருந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஜி சிட்ஸ் 6 places away from கே. அவே ஃப்ரம் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து 1 away அப்படிம்பாங்க. இப்போ 2 away 3 away. அவே ஃப்ரம் அப்படின்னா அதுலேருந்து 1 கழிச்சு பிட்வீனில் அத்தனை பேர் இருக்காங்கன்னு போட்டுக்கணும். ஸோ ஜி வந்து 6 places away from கே அப்படின்னா ஜிக்கும் கேக்கும் இடையில 5 பேர் வருவாங்க அப்படின்னு போட்டுக்கணும். அப்படி பார்க்கும்போது எப்படி போகலாம் அப்படின்னா 2 4 5 தள்ளி கே வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகும். இப்படி போட்டோம் அப்படின்னா 2 4 5 தள்ளி இங்கே கே போட முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்கும்போது ரைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2
4 5 பேர் தள்ளி கே இங்கே வரும். லெஃப்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா போட முடியாது, எஃப் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா இமிடியேட் ரைட்டு பாருங்கள், சி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ. இப்போ இமிடியேட் ரைட் போடுற மாதிரி இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது இந்த பாசிபிலிட்டியில். ஸோ ஈயோடைய இமிடியேட் ரைட்டில் சி. இங்கே பார்க்கும்போது ஈயோட இமிடியேட் ரைட்டில் சி. நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, எஃப் வச்சு கொடுத்துருப்பாங்க. எஃப் அண்ட் ஹெச் ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். ஸோ எஃப் பக்கத்தில் ஹெச் வராதுன்னா ஹெச் ரிமைனிங் 1% தான் இருப்பாங்க, ஜே இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது எஃப் பக்கத்தில் ஹெச் வராதுன்னா ஹெச் இங்கே, ஸோ ஜே இங்கே இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெண்டுத்துலேயுமே எல்லாம் ஃபில் ஆகிட்டு, ஸோ ஒரே ஒரு ஆப்ஷனை வச்சு பாசிபிலிட்டியை எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அட்மோஸ்ட் 1% சிட்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஜே. நான் அட்மோஸ்ட்னா என்ன சொன்னேன், அதிகபட்சமாக ஒருத்தர் தான் உட்கார முடியும். அப்போ யாருமே உட்காராமல் 2 பேரும் பக்கத்தில் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ஒருத்தவங்க மட்டும் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிக்கும் ஜேக்கும் நடுவில் அட்மோஸ்ட் 1. ஸோ இது வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்கே பார்க்கும்போது சிக்கும் ஜேக்கும் நடுவில் பார்த்தோன்னா 2 பேர் இருப்பாங்க, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இந்த செகண்ட் பாசிபிலிட்டி வந்து கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட் பாசிபிலிட்டி வச்சு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். 31st கொஸ்டின் பாருங்கள், ஹூ சிட்ஸ் இமிடியேட்லி லெஃப்ட் ஆஃப் ஜே. இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஜே வந்து யார் இருக்காங்க அப்படின்னா எஃப், தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது ஹூ சிட்ஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் டி. ஹெச்சுக்கும் டிக்கும் நல்ல யார் இருக்கா, கே இருக்காங்க. ஆனால் அது டேரெக்டாக கொடுக்காம அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. த ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு சி. கே வந்து ஆப்போசிட் சியா இல்லை. ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இயா இல்லை, செகண்ட் டு த லெஃப்ட் தான் கே இருக்குது. ஹூ இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி. கே இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜியா, அதுவும் இல்லை. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டு ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு எஃப். ஆப்போசிட் டு எஃப் வந்து பாசிபிள். அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். 33 பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் இ அண்ட் ஜி. ஈக்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் 3. எப்படி என்னாலும் 3 தான், லெஃப்ட்டு ரைட்டு எல்லாத்துலேயுமே 3 தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 34, இஃப் ஆல் ஆஃப் தம் மேட் டு சிட் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் சி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிளாக் வைஸாக சிலேருந்து கேல்குலேட் பண்ணும்போது எல்லாரையும் ஆல்ஃபபெட்டிக்கலாக உட்கார வச்சோம் அப்படின்னா யார் வந்து சேம் பிளேஸ்லேயே ரிமைன் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ சிலேருந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக உட்கார வைக்கணும், எக்ஸ்க்ளூடிங் சி. சியை வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஜே, கேன்னு வரும். சி இங்கே இருக்கும். ஸோ அது எல்லாம் போட்டதுக்கப்புறம் எது வந்து ஒன்று போல் இருக்குது அப்படின்னா ஜே மட்டும்தான் வரும், 1D1. அப்போது தேர்ட் ஆப்ஷனில் போட்டுடலாம். 35th பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் ஒன். KEEJ. KEEJ, GF, GF, CJDH, CJDH. ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில ஒன்று தான் இருக்குது. ஈக்கும் ஜேக்கும் நடுவில் மட்டும்தான் 2 பேர் இருப்பாங்க. இப்போ இஜே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் ஒன்று ஆட் ஒன். ஸோ பி தான் ஆப்ஷன். லாஸ்ட்டு 5 பாருங்கள், கோடிங் டிகோடிங் கொடுத்துருந்தாங்க. இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டினில் வந்து எல்லாமே வந்து எழுதி வச்சு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே எழுதி வச்சுக்கலாம். ஸோ 3 இதுலேயும் பார்க்கணும், எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அடிக்கடி ரிப்பீட்டான வேறுன்னு பார்த்தோன்னா இஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜேஎம்ன்றது வந்து இஸ்ஸுக்கு வந்து கோடாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஹாஷ் இங்கேயும் இருக்கும், வேஸ்ட் ஹாஷ் இங்கேயும் இருக்கும். ஸோ வேறு எதுவும் கம்பைன் பண்ண முடியாதுன்றதுனால இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான் வர மாதிரி இருக்கும். வேஸ்ட் ஹாஷ், அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்வி எஃப்எம் எதுனாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ரெண்டாவது இது பாருங்கள், வேஸ்ட்டு ஹாஷு இஸ்ஸு எல்லாம் போட்டாச்சு, இன்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்ஜெக்ட்டுக்கு வந்து என்டி.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் மிக்சர் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிடி வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 4th-யும் 1st-யும் கம்பேர் பண்ணும்போது இன்மீல் வந்து சேர்ந்தால இருக்கும். ஸோ அதுக்கு வந்து EVDH வந்து வரும். ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ரெண்டுத்துக்கும். EV இல்லைன்னா DH எதுனாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் மீதியெல்லாம் போட்டாச்சு, டாக் மட்டும்தான். ஸோ டாக்குக்கு வந்து FF. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், வேஸ்ட்டுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா FM இல்லாட்டி FV எதுனாலும் வரலாம். அப்போ ஏதரா 5th ஆப்ஷன் வந்து வரும். அடுத்து பாருங்கள், இன்ஜெக்ட்ஸ் இன்மீல் கேட்டிருக்காங்க. இன்ஜெக்ட் வந்து எழுதி வச்சுருக்கோம். ND இன்மீல் எதுனாலும் மாறி மாறி வரலாம். ஸோ EVDH இந்த 3 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ND EVDH. ஸோ 3rd ஆப்ஷனில் இருக்குது. C ஆப்ஷன் கரெக்டாகிடும். அடுத்து 38 JM FV FMக்கு என்ன கோட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. JM பார்த்தீங்கன்னா இஸ், FV FM பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஹார்ஷ். அப்போது அது வந்து 4th ஆப்ஷனில் இருக்குது. இஸ் வேஸ்ட் ஹார்ஷ். ஸோ 4th ஆப்ஷன் ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இன்னுக்கு வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம எழுதி வச்சதில் பார்த்தோம் அப்படின்னா இன்மீல் சேர்ந்து தான் இருக்குது. EV அல்லது DH எதுனாலும் வரலாம். ஸோ ஏதரார் ஆப்ஷனே இல்லை. அப்போ கான் பி டிட்டர்மைன் போட்டுடலாம். லாஸ்ட் கொஷின் பாருங்கள், இஃப் இன் ஹார்ஷ் வே இஸ் கோடட் as DHFMOF. ஸோ இன் ஹார்ஷ் வே இதுக்கு வந்து DHFMOFன்னு இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த கோட் ஃபார் வே வேஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹார்ஷுக்கு வந்து நம்ம இது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், FM சேமாக இருக்கும். அப்போ ஹார்ஷுக்கு FM வந்து கரெக்டாகிடும். அப்போது வேஸ்ட்டுக்கு வந்து FP வந்து அலைன் ஆயிரும். அதுக்கப்புறம் பாருங்கள், வே ரெண்டுத்தில் எதுக்கு வருது, வே வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போது ஏற்கனவே இருக்கிறது கூட வந்து போட்டோம் அப்படின்னா EVDH. ஸோ இன்னுக்கு வந்து DV ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ வேக்கு வந்து OF ஆஃப், வேஸ்ட்டுக்கு வந்து FV. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3rd ஆப்ஷன் வந்து கரெக்டாகிடும். ஸோ இதோட 40 கொஷின் முடிஞ்சுது. இன்றைக்கி ஓவரால் ரொம்ப ஈஸி. 10வது டெஸ்ட்டு கடைசியாக ஈஸியாக முடிச்சிருந்தாங்க. 25 நிமிட்ஸ் எடுக்கிங்களா இல்லை 20 மினிட்ஸில் போடுறீங்களா என்னன்னு தெரில, பார்த்துக்கோங்க. கடகடன்னு ரீசனிங் போட்டிங்க அப்படின்னா மேக்ஸ் நல்லா போடலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணாங்க எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் நெருங்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.